நேற்று நாம் தியானித்த வண்ணமாக அன்பிலே நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்வதை பார்த்தோம். காரணம், பிதா தேவனிடத்திலே அன்பாயிருப்பது போல தேவனும் நம்மிடத்தில் அன்பாயிருப்பதினாலே அந்த அன்பில் நிலைத்திருப்போம். இந்த உலகத்தின் அன்பிலே மாற்றங்களை பார்க்க முடியும், வெறுப்புகளை பார்க்க முடியும், வேதனைகளை பார்க்க முடியும், விரக்தியை பார்க்க முடியும். ஆனால் தேவனுடைய அன்பு என்பது இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி அளவிட முடியாத அன்பாயிருப்பதினாலே அந்த அன்பில் நிலைத்திருக்கும்படியாக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த வழியிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக யோவான் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாம் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாய் இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் அன்பில் நிலைத்திருக்க தேவன் விரும்புகிறார். அந்த அன்பு எப்பேற்பட்ட அன்பு என்று சொன்னால், நம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் தம்முடைய அன்பை விளங்க செய்ய, தம்முடைய அன்பை பிரதிபலிக்க அவர் ஜீவனை உங்களுக்காக, எனக்காக, நமக்காய் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் அநேக அன்பின் நிமித்தமாக ஜீவன் இழக்கின்ற ஜனங்களை பார்க்க முடியும். ஆனால் தேவனோ நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனை நமக்காய் கொடுத்து, உங்களுக்காய், எனக்காய் கொடுத்து அந்த அன்பை நமக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறபடினாலே உண்மையாகவே இந்த வார்த்தையில் பார்க்கும்போது அவர் தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிகிறோமா என்று பாருங்கள். உலகத்தில் அநேக அன்பை அறிய ஆசையாய் இருக்கிறோம். ஆனால் அங்கே அவமானத்தை நாம் பார்த்திருக்க முடியும். ஆனால் தேவ அன்பை அறிய வேண்டும். அந்த அன்பு எப்பேற்பட்ட அன்பாம், தன் ஜீவனையே நமக்காய் கொடுத்ததான அன்பாய் இருக்கிறது. ஜீவனை கொடுப்பதற்கு முன்பாக அவர் ஏற்றுக்கொண்ட பாடுகள், அவர் ஏற்றுக்கொண்ட துக்கங்கள், அவர் ஏற்றுக்கொண்ட வேதனை எல்லாம் உலகத்தில் யாராலும் அந்த அனுபவத்தில் சென்றிருக்க முடியாது. அவர் நன்மை செய்கிறவராகவே உலகத்தில் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அவரிடத்திலே ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்லி விலாத்து சொல்வதை பார்க்க முடியும். அப்பேற்பட்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தபடியினாலே நம் வாழ்க்கையிலே அந்த அன்பை விளங்கிக் கொண்டு நாம் வாழ்கின்ற போது நம் வாழ்க்கை கூட அநேகருக்கு அன்புள்ளதாக, அர்த்தமுள்ளதாக, அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். அந்த அனுபவத்தில் போக நம் வாழ்க்கையை தொடர்ந்து ஒப்புக் கொடுக்க தேவன் கிருபை செய்ய நம்மை தாழ்த்துவோம். அற்புதமாம் அவரன்பு, அன்பினோர் காக்கும் தூய அன்பு. அற்புதமாம் அவரன்பு, அன்பினோர் காக்கும் தூய அன்பு. ஜீவனை கொடுத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். எங்களுக்காக இந்த உலகத்தில் ஒருவரும் ஜீவனை கொடுத்தவள் அல்ல என்றவரே, ஆனால் நீரோ எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்கள் வாழ்விலே இன்றைக்கு உயிரோடு கூட எழுந்து உடைய அன்பை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கை என்ற பயணத்தில் வெளிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உடைய அன்பை நாங்கள் புரிந்து உணர்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.